இந்த இடத்துல வந்து இன்னொரு பிரச்சனையும் நடக்குது. என்ன அப்படின்னா, காரிஜாக்களில் ஒருத்தனை இதே குற்றச்சாட்டு வைக்கிறான், ரசூல்லா வந்து ஒழுங்காக பங்கு போடல அப்படின்னு சொல்லி. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இது பார்த்தீங்கன்னா 1920 முஸ்லீமில் 1921, 22 ரெண்டு இடத்துல இந்த முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வருது. ஜக்காத்துடைய பணம் வந்து கிடைக்குது இந்த நேரத்துலேயே, இந்த வெள்ளிகளாகவும் இதுலேயும் தங்கமாகவும் நிறைய கிடைக்குது. அலிர்லியானும் வசூல் பண்ணி கொண்டு வராங்க. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போட்டுட்ருக்காங்க. அப்போ ஒருத்தன் உள்ளே வரான், லைனில் ஒருத்தன் வரான், ரசூல்லா அவனுக்கு கொடுக்கல, தள்ளிப்போ அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அவன் ரைட்டில் வந்து நிற்கிறான், லெஃப்ட்டில் வந்து நிற்கிறான், ரசூல்லா அவனுக்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்கானோடனே அவனுக்கு என்ன வருது, கோபம் வருது. கோபம் போயிட்டு என்ன சொல்கிறான், முகம்மதே பங்கிடும்போது நீதியோடு நடந்து கொள்ளுங்கள், வார்த்தை பாருங்கள், நீதியோடு நடந்துக்கோங்க அப்படின்னோடனே ரசூல்லா வந்து சொல்கிறாங்க, நான் நீதியுடன் நடக்காவிட்டால் வேறு யார் நடப்பார்கள்? வானத்தில் உள்ளவனே என் மீது நம்பிக்கை வைக்கும்போது பூமியில் இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீர்களா? ஏன்னா வானத்தில் இருக்கிறவன் என்னை நம்புகிறான், நீ என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு ரசூல்லா கோபம் பண்ணுறாங்க. இது யாருன்னா, இது பாருங்கள், இதுதான் குணம். அதாவது தீனுடைய ரூஹ் என்ன அதை புரிஞ்சிக்கணும். அதாவது அதை புரிஞ்சிக்காமல் வெளிப்படையான விஷயங்களை வச்சு நீ கடும்போக்கு முஸ்லீம்கள் நீ நடந்துக்கிறாங்களே, இவங்களை விட்டால் ரசூல்லாக்கே சஹாபாக்களுக்கே ரூல்ஸ் பேசுவாங்க. இவங்களை விட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சடங்குகளில் இவங்க நடந்துக்கிற ஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இவங்கெல்லாம் விட்டிங்கன்னு வைங்க, அந்த அளவுக்கு கடுமையாக அவங்க பேசிடுவாங்க. அதாவது அந்த மாதிரி கடும்போக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. எப்படின்னா ரசூல்லா இவங்களை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க எப்படின்னா, அந்த மனிதனின் பரம்பரையிலிருந்து ஒரு சமுதாயத்தார் தோன்றுவார். அவர்கள் குரானை ஓதுவார்கள், குரானெல்லாம் அவங்க படிப்பாங்க, குரான்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அது அவர்களின் தொண்டை குழியை கூட தாண்டாது. ஏன்னா இவங்க தான் அலிர்லியானுவை படாத பாடுபடுத்தினாங்க. அதாவது குரானை வச்சு சஹாபாக்களை விட பெருசாக நாங்கள் விளங்க போகிறோம், சஹாபாக்களே குதர்க்கமாக பேசி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இப்போ இன்றைக்கி பிரிக்கிறான்ல, ஏன் உமர்லையும் செஞ்சாலும் தப்பு தாங்க. யார் இன்றைக்கி யார் பேசுகிறா அந்த மாதிரி நினச்சி பாருங்க. அதாவது சஹாபாக்களுக்கு தெரியாது, இன்றைக்கி வந்து தௌஹீத்வாதிங்கிற பேரில் இன்றைக்கி எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். சஹாபி செஞ்சால் என்ன, சஹாபிக்கு என்ன தெரியும், சஹாபி யாருன்னு முதல்ல தெரியுமா உனக்கு? இப்போ எந்த சஹாபி யாரை பற்றி பேசணும், சஹாபியை எப்படி மதிக்கணும்னு தெரியாத அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து சஹாபியை தரம் குறைச்சி பேசுவாங்க. அப்போ சஹாபாக்களை வந்து மதிச்சப்ப இவங்க இப்படி மட்டும் இல்லை, அதுதான் ரசூல்லாவுக்கு தான், அதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்கள. இவங்க நபி காலத்தில் இருந்தால் எப்படி நடந்துக்குவாங்கன்னு அது தான் ரசூல்லா அல்லா காமிக்கிறான். ரசூல்லாக்கே இவங்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. இது இப்படி தாங்க எடுத்துக்கணும், அந்த ஆயத்துக்கு அப்படி தாங்க மீனிங்னு ரசூல்லாவுக்கே பாடம் நடத்துவாங்க. அந்தளவுக்கு ஆட்களாக போயிடுவாங்க. அதுதான் இந்த கடும்போக்கு முஸ்லீமில் ஒரு ஆள் தான் இவர். ஏன்னா வணக்கசாலி, இவர் கடுமையான வணக்கசாலி. இவரை பற்றி சொல்லும்போது வருது, நெத்தியில் அப்படியே அந்த திரண்டு இருக்கும் சஜிதாவுடைய அடையாளம். ஒரு இடத்துல வந்து இவர் தொழுதுட்டுருக்கார், பின்னாடி அந்த வரலாற்று வரும்போது பார்ப்பீங்க. ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போவாங்க, ஒரு பாறை மேலே நின்று இவர் தொழுதுட்டு இருப்பார். ரசூல்லா ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க, அப்பவும் இவர் தொழுதுகிட்டே இருப்பார். அப்போ ரசூல்லா கேட்பாங்க, இவ்வளோ நேரமாக அவன் தொழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆமாங்க, அப்போ தான் சொல்கிறாரு, இவங்க தான் இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடுவாங்க, இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாதுங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த இவங்களோட கேட்டகரி பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க, அவர்கள் குரானை ஓதுவார்கள், அவர்களின் தொண்டை குழியை கூட அது தாண்டாது. அது குரானை வந்து உணர்ந்து அதோடைய கருத்தை உள்ளே பதிச்சு அதிலிருந்து அசலாக அல்ல என்ன சொல்ல வரான் அதை பார்க்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களை கொள்வார்கள். முஸ்லீம்கள் இடத்துல இவங்களுடைய வீரம்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த டிபேட் என்ன, அப்படியே அந்த குரானை அக்கு வேறு ஆணி வேற பிரிக்கிறது என்ன பயங்கரமாக இருக்கும். சிலை வணங்குபவர்களே விட்டு அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவனை பற்றி இஸ்லாத்துக்கிட்ட பற்றி பேச மாட்டாங்க. முஸ்லீம்களுக்குள்ளே இவங்களுடைய தாவா ஜபர்தஸ்தாக இருக்கும். ஒரு தொழுகையாளியை பிடிச்சி நோண்டுவாங்க. இவங்க இந்த மாதிரியான குணத்தை கொண்டவங்க. அம்பு போல் வேகமாக வெளியேறுவார்கள். அந்த நாட்களை அடைந்தால், யார் இந்த ஹாரிஜியாக்கள் டெவலப் ஆகக்கூடிய அந்த நாட்களை அடைந்தால், ஆது சமுதாயத்தார் அவர்களை அல்லாஹ் அழித்ததை போல் இவர்களை நான் அழிப்பேன் அப்படிங்கிறேன். ஆது கூட்டத்தினரை எப்படி ஒட்டுமொத்தமாக நான் அழிச்சனோ அது மாதிரி இவங்களை நான் அழிப்பேங்கிறாங்க. இதை வச்சு தான் அலிர்லியானும் அந்த ஹாரிஜியாக்கள் மேலே அந்த படையெடுப்பு நடத்துகிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் யார்? அலி. அந்த நடக்கிறது, அதாவது வசூல் பண்ணிட்டு வந்தது அலிர்லியானு தான். அப்போ அவர் முன்னிலையில் தான் பங்கு பிரிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ளேம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சரியாக வந்து இது பண்ணல அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு படிப்பேனா, ஏன்னா குரான் இப்போ என்னென்னா காரிஜியாக்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணோன்னே இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் காரிஜியாக்களா அப்படிலாம் கிடையாது. இப்போ எப்படின்னா நயவஞ்சகங்கிறவங்க ஃபுல்லாக இருப்பான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு சில குணங்கள் நம்மகிட்ட இருக்கும்ல, புரியுதுங்க நான் சொல்கிறது? நிஃபாக்குடைய ஒரு சில குணங்கள் இருக்கும்ல, அது கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ ஹாரிஜாக்களுடைய குணம் என்ன, இது மாதிரி ஒரு குணம், சும்மா கொதர்க்கம் பேசுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இபாதத்தில் ஊறி தொலைப்பாங்க. அது தொழுகையெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும், அப்படி நோம்பில் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும். குரான் ஓதுறதுல பார்த்தீங்கன்னா அப்படி சீர் பண்ணுவாங்க.
அதாவது அந்த அந்த இது வந்து ஹாஃப்னு உச்சரிக்கக்கூடாது, இது வந்து காஃப்னு உச்சரிக்கணும், அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அது மெயின் விஷயம் என்ன குரானில், அதோடைய கருத்து அதை விட்டுருவாங்க. மெயின் விஷயம் பகராலேருந்து என்ன மெசேஜ் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்க. தௌபாலேருந்து மெசேஜ் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் விட்டுருவாங்க, ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அதை விட்டுட்டு அடுத்த அந்த இதுக்கு வந்து மீனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான குணங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்போது இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இதோட ஹுனைன் போர் சம்பந்தமான அந்த நிகழ்வு எல்லாம் முடியுது.